மைனா 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 அர்ச்சனா எதுக்கு ஃபோன் பண்றா? மைனா வேற காணோம். என்ன டாக்டர், மைனா வீட்டுக்கு போன உடனே அதிர்ச்சியா இருக்கா? வீட்ல மைனா இல்ல? அர்ச்சனா, ஏய், நீ என்ன கலெக்டரா இல்ல கடத்தல் கரையா? எங்கடி என் மைனா? மைனாவை எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கலையா? நல்லா தேடி பாரு. பீரோ, கட்டில், சந்து, பொந்து, பாத்ரூம் எல்லா இடத்துலயும் தேடி பாரு. ஏய், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். மைனா இங்க இல்ல. மைனா எங்க ஒளிச்சு வச்சிருக்க? இங்க பாரு, மைனா ஒப்படைக்க போறியா இல்லையா நீ? பூமிகா கிட்ட ஆ முதல் அக்கு வர எழுதி கழுத்து வாங்கிட்டேன்னு சவால் விட்டியே. இப்ப சொல்லு, பூமிகாவை நான் கேட்ட மாதிரி ஒப்படைச்சிடு. இல்லனா மைனாவை இந்த ஜென்மத்துக்கும் பார்க்க முடியாது. ஏய், பூமிகா ஒப்படைக்கலன்னா என்ன பண்ணுவ? நான் சட்டப்பூர்வமா எழுதி வாங்கிட்டேன். இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா மைனாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு. அதுதான் உனக்கு நல்லது. அதே பாணியில நானும் சொல்றேன். மைனாவை மிரட்டி பயம்படுத்தி கட்டாயப்படுத்தி தாலி கட்டினேன்னு நானும் எழுதி வாங்கிட்டேன். இப்ப மைனா வாக்கு மூலம் என்கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு உன் ஆணி வேற பிடிங்கிடுவேன். ஜாகிரதை. ஏய் ஏய், என்ன சொல்ற நீ? இத பாரு, பூமிகாவை ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைக்கிற வழிய பாரு. என்ன மதன், சத்தமே காணோம்? தலையை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருக்கா? அர்ச்சனா, அப்போ சுப்ரியாக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்த. இப்போ மைனாவை கல்யாணம் பண்ணியும் என்ன வாழ விடாம பிரச்சனை பண்ற. பூமிகாவை பணையமா வச்சு உனக்கும் எனக்கும் நடக்கிற போர்ல நான் தான் ஜெயிக்க போற பாரு. இத பாரு மதன், பூமிகா தான் உன் பொண்டாட்டி. நீ அவ கூட தான் வாழணும். அது வரைக்கும் நீ எந்த போர் தொடுத்தாலும் இந்த அர்ச்சனா தயாரா தான் இருக்கேன். இப்போதைக்கு போனை வை. ஏய் ஏய், ஏய் அர்ச்சனா, உன்னை விட மாட்டேன். நீ நான் ஜெயிக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். வேற ரூபத்துல வந்து உன்னை நிர்கதி ஆக்குறேன் பாரு. கதவு தரங்க அத்தை. அத்தை, அத்தை, ஐயோ என் குழந்தை, கதவு தரங்க அத்தை. ஏய், கத்தாமரடி. அத்தை, ஐயோ அத்தை, அத்தை, உடம்பு சரியில்லாத குழந்தை அத்தை. அத்தை சொன்ன கேளுங்க அத்தை, கதவு தரங்க. ஏய், வாயை மூட போறியா இல்லையாடி? அத்தை, அத்தை. இவன் வேற போனவன ஆளையே காணுமே. ஏய், வாய் மூடி. ஐயோ, போன இந்த மதனை வேற ஆளு காணோம். குழந்தை வேற கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ, என் குழந்தைய கிட்ட கொடுங்க அத்தை. அத்தை, அத்தை, குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அத்தை. அத்தை, கதவு தரங்க அத்தை. ஏய், பேசாமடி. கோவத்தை உண்டு பண்ணாத. ஐயோ, எப்ப வருவான்னு தெரியலையே. கதவு தரங்க அத்தை. டேய் மதன், இந்த மலைநாடு கறிக்கிட்ட என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமா இருக்குடா. இந்த குழந்தை வேற கத்திக்கிட்டே இருக்கு. எங்க மாட்டி போன படபடப்பா இருக்குடா. எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்கிறது? புலம்பாதமா, இனிமே இவ்வளவு அரைச்சு வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. டேய் மதன், அந்த அர்ச்சனா போன் பண்ணி கூப்பிட்டாளே, போன காரியம் டீலா? காயப்பழமாடா? மைனா கிட்ட விடுதலை பத்திரத்தை காட்டிட்டியா? அட என்னம்மா நீ வேற மைனா மைனான்னு சொல்லிட்டு இருக்க? என் பொண்டாட்டி பூமிகா நம்பிக்கை இல்லாதவளா? அவ எனக்காக உசிரியே தருவா. என் பொண்டாட்டி பூமிகாவை ஏமாத்தி அப்படி என்னமா நான் பெருசா சாதிச்சிட போறேன்?
மா மைனா என்னம்மா பெரிய மைனா? என் பொண்டாட்டியோட கால் தூசிக்கு சமமாவாளா அவ? பூமிகா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். மைனா உனக்கு ஈடா வள என்ன? என்ன மச்சான், வண்டி திடீர்னு ரிவர்ஸ் கியர்ல போகுது. ஒசுக்குன்னு பொண்டாட்டி மேல பாசத்தை அப்படியே கொட்டுறீங்க. என்ன பூமிகா இப்படி சொல்ற? உண்மையிலேயே உன் மேல எனக்கு பாசம் இல்லையா என்ன? நீயே சொல்லு. ஆமா மச்சான், உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருக்கு. உங்க பாசம் என்னன்னு எனக்கு தெரியாதா? வேணாம் மச்சான், இனிமே உங்களை நம்ப நான் தயாரா இல்ல. இல்ல பூமிகா, போதும் மச்சான். முதல்ல இந்த வெளி வேஷம் போடுறத நிறுத்துங்க. இப்ப எதுக்கு மச்சான் எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என் கால்ல விழ கூட தயங்க மாட்டீங்கல்ல நீங்க? இப்ப என்னால உங்களுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டி இருக்கு, அதனால தானே இப்படி பேசுறீங்க? ஆமாண்டி, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. நீ புத்திசாலி தான். இது வரைக்கும் மலை நாட்டுக்காரி முட்டாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ புத்திசாலி நிரூபிச்சிட்ட. இன்னைக்கு உன்கிட்ட எழுதி வாங்கிட்டு உன் கதையை முடிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உனக்கு நேரம் நல்லா இருக்குடி. அதான் மறுபடியும் அந்த அர்ச்சனை உனக்கு வாழ்வு கொடுத்துட்டான். என்னடா சொல்ற? நீ நீ சொல்றத வச்சு பார்த்தா அப்போ அர்ச்சனா மைனாவை கடத்திட்டாளா? ஆமாமா, அர்ச்சனா மைனாவை கடத்திட்டா. இந்த மலை நாட்டுக்காரியை கொண்டு போய் விட்டாதான் மைனாவை விடுவேன் அர்ச்சனா என்கிட்ட சொல்றான். ஓ, அதான் மச்சான் என் மேல பாசத்தை கொட்டுறாரோ? அர்ச்சனாக்கா விரிச்ச வலையில நல்லா மாட்டினீங்க மச்சான், நல்லா மாட்டினீங்க. பாவம் மச்சான், நீங்களே வலிய போய் அர்ச்சனாக்கா வலையில மாட்டிக்கிட்டீங்க. ஏன் மச்சான், இப்ப நான் போனாதான் உங்க மைனா கிடைப்பாங்களா? ஆமாண்டி, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. போய் உன் பாசமுள்ள அர்ச்சனாக்காவை போய் பார்ப்பா. நான் மட்டும் தனியா போக மாட்டேன். பின்ன நீங்களும் வாங்க. ஏய், நான் எதுக்கு நீ கூட வரணும்? என்ன கடத்திட்டு வரும்போது மட்டும் கார்ல கடத்திட்டு வருவீங்க, போகும்போது மட்டும் நான் தனியா போகணுமா? நான் போக மாட்டேன். ஏய், நான் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன். மரியாதையா போயிடு. உனக்கு கார்ல போகணுமோ? படி. மச்சான், இப்படி எல்லாம் மிரட்டாதீங்க. நீங்க பெற தனியா அமிச்சீங்கன்னா நீங்க அந்த மைனா கூட வாழவே கூடாதுங்கிற கோவத்துல நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். ஆமா மச்சான், கண்டிப்பா போயிடுவேன். அப்புறம் நீங்க அந்த மைனா கூட வாழவே முடியாது. பரவாயில்லையா? டேய் மதன், இவ செஞ்சாலும் செய்வாடா. இவளை தனியா அனுப்புறது நல்லது இல்ல. நம்மளே கூட்டு போய் விட்டுருவோம்டா. வா, போய் கார்ல உட்காந்து தொலை. தலை எழுத்து. வா. என்னடா அவ உட்கார்ந்துட்டே இருக்கா? இறங்க சொல்லுடா அவளை. ஏய், இறங்கு. போ, அர்ச்சனா வீடு வந்துருச்சுல, உள்ள போ. அது எப்படி மச்சான் நான் மட்டும் போறது? நீங்க என்ன எப்படி கடத்திட்டு வந்தீங்களோ அதே மாதிரி கொண்டு போய் விடுறதா மரியாதை. அதனால நீங்க ரெண்டு பேரும் அர்ச்சனா அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதான முறை. ஏய், உன்னெல்லாம் பொடி நடையா அனுப்பி வச்சிருக்கணும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதே பெருசு. படி. இங்க பாருங்க மச்சான், நான் போகணும்னா அதோ போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு மைனா வேணுமா வேணாமா? டேய் மதன், அவ சொல்ற மாதிரி கேளுடா. இல்லைனா மைனாவா அந்த அர்ச்சனா உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டாடா. எல்லாம் வாடா படி.
நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏய் உள்ளெல்லாம் வர முடியாது, வேணா அவளை இங்க கூப்பிடு. அக்கா, அக்கா. என்ன வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உனக்கு ஒன்றும் ஆலியே? குழந்தை எப்படி இருக்கு? உன்னை கடத்திட்டு போய் ஏதாவது சித்திரவதை பண்ணாங்களா? உன் மாமியார் உன்னை ஏதாவது திட்டினாங்களா? அக்கா, மச்சான் என்ன மிரட்டி பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் மைனதைய பொண்டாட்டி உன்னை வெளியே விடாம அடைச்சு வைக்க போறேன்னு என்ன பயமுறுத்தினாருக்கா. அத்தையும் குழந்தை மேல கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம என்ன திட்டினாங்க. 2 பேரும் 10 கண்டிஷன் சொல்லி எனக்கு ஆர்டர் எல்லாம் போட்டாங்கக்கா. அது மீற வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. மீறினா தண்டனைன்னு சொல்லி என்ன ரொம்ப மிரட்டினாங்கக்கா. நீங்க மட்டும் இல்லனா என்ன ஜென்மத்துக்கும் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருப்பாங்க இவங்க 2 பேரும். 10 கண்டிஷன் போட்டு மிரட்டினாங்களா? ஆமாக்கா, 10 கண்டிஷன்ல 1 நான் உங்ககிட்ட எந்த குடும்ப விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்கக்கா. என்ன டாக்டர் சார், ஒரு பொண்ணை கடத்துறதே தப்பு, கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணது ரொம்ப தப்பு. அப்புறம் 10 கண்டிஷன்ஸ் போட்டு அடிமையை நடத்தினது அதை விட தப்பு. இதுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் பூமிகா கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்களா, இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உள்ள போடட்டுமா? இங்க பாரு அர்ச்சனா, பூமிக்கு ஒப்படைக்க சொன்ன ஒப்படைச்சாச்சு. நீ சொன்ன மாதிரி மைனவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. நான் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்க கேட்க மாட்டேன்னு சொன்னா நான் விட்டுடுவேனா? நீங்க 2 பேரும் பூமிகா கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா மைனாவை மறந்துடுங்க. மதன், மன்னிப்பு கேளுடா. போனா போகுது, உனக்கு மைனா கிடைச்சா போதும், மன்னிப்பு கேளு. மா, மைனாக்காக அதுக்காக இவகிட்டலாம் மன்னிப்பு கேட்கணுமா? என்னால் முடியாது. சரி, பேசாம இரு. அர்ச்சனா, என் பையனுக்கும் சேர்த்து நானே மன்னிப்பு கேட்கிறேன். பூமிகா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிருமா. போதுமா? மைனாவை அனுப்பிவிடு, நாங்க புறப்படுறோம். ஏதோ இப்படி பேருக்கு மன்னிப்பு கேட்டா எப்படி? தோப்பு கண்ணம் போட்டு மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் நான் ஏத்துப்பேன். என்னது தோப்பு காரணமா? அதெல்லாம் என்னால் போட முடியாது. மைனாக்காக வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. போதுமா? அனுப்பிச்சு வை. அதெல்லாம் முடியாது. நீங்க பூமிகா கிட்ட 10 கண்டிஷன் போட்டு அடைச்சி வச்சு எழுதி வாங்கினீங்களே, அந்த 10 கண்டிஷன்ஸும் பூமிகா ஒண்ணா சொல்லுவா. ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். பூமிகா, நீ அந்த கண்டிஷன்ஸும் ஒவ்வொன்னா சொல்லு, அவங்க மன்னிப்பு கேட்கட்டும். அக்கா, முத கண்டிஷனு நான் தான் மதன் மச்சானோட பொண்டாட்டிங்கிற உண்மைய யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன பாக்குறீங்க? மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அக்கா, 2வது கண்டிஷனு என்ன மைனா விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மன்னிச்சிரு. மன்னிச்சிரு. அக்கா, 10வது கண்டிஷனா
நான் உங்ககிட்ட குடும்ப விஷயத்தை பத்தி எதையும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கக்கா. இதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அர்ச்சனா, அதான் நீ சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டாச்சுல. நான் பூமிக்கா ஒப்படைச்ச மாதிரி மைனாவை நீ ஒப்படைச்சிரு. நான் கிளம்புறோம். பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? நாங்க சீக்கிரம் போகணும். மைனாவை கூட்டிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் மைனா வீட்டுக்கு போய் வீடை நல்லா சுத்தப்படுத்தி மைனாக்கு டின்னர் ரெடி பண்ணி வைங்க. மைனா பின்னாடியே வருவா. அது எப்படி? இப்ப நீ செய்யறது மட்டும் நியாயமா? நான் கையோட பூமிக்கா இங்க ஒப்படைச்சிருக்கேன். அதே மாதிரி மைனாவையும் இதே இடத்துல ஒப்படைக்கிறது தான் நியாயம். நான் இங்க இருந்து மைனாவோட தான் போவேன். மைனாவை கூப்பிடு. இத பாருங்க, நான் சொல்றபடி கேட்டா இன்னும் 1 மணி நேரத்துல மைனா வீட்டுல இருப்பா. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் மைனா அங்க வரமாட்டா. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். மதன், அர்ச்சனா அவ நம்பலன்னாலும் அவ வகிக்கிற கலெக்டர் பதவியை நம்புவோம். வா போலாம். மைனா வீடு வந்து சேரலைன்னா அப்புறம் பேசிக்குவோம். வாடா, வாடான்னு சொல்றல. வா. என்னடா இன்னும் மைனாவை காணோம்? மைனா, 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 வா மைனா. உன்னை எதிர்பார்த்து நானும் மதனும் எவ்வளவு நேரமா காத்து. எதுவும் பேசாதீங்க. மைனா, அர்ச்சனா உன்னை கடத்ததுக்கு நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம்? எங்க மேலே ஏன் கோவப்படுற? நீங்க ஏன் பூமிகாவை கடத்துனீங்க? நீங்க பூமிகாவை கடத்தி வச்சு மிரட்டி அவகிட்ட இருந்து விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிருக்கீங்க. அதனால தான் என்ன அர்ச்சனா கடத்தி வச்சிட்டாங்க. நீங்க பூமிகாவை அனுப்பி விட்டதும் என்ன அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. நீங்க எதுக்காக பூமிகாவை கடத்துனீங்க? எனக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையா? God, உங்க கூட சேர்ந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட எனக்கு சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை 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 பிரச்சனை. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மைனா, அர்ச்சனா தாமா இப்படி தேவையில்லாத பிரச்சனையில ஏற்படுத்துறா. வாட்? ஆமா, அர்ச்சனாவுக்கு நீயும் மதனும் சேர்ந்து வாழ்றது பிடிக்கல. எனக்கு அர்ச்சனாவை பத்தி தெரியும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இப்போ எதுக்கு பூமிகாவை கடத்துனீங்க சொல்லுங்க. எல்லாம் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் மைனா. அந்த பூமிகா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னவதானே? சொல்லு மைனா. அவளே வந்து உன்னை சந்திச்சு சம்மதம் சொன்னவதானே? அப்படி சொன்னவ கடைசியில வாட்ஸ்அப்ல அதே அனுப்பிச்சு நம்மளை கேவலப்படுத்தினா. இப்படி பண்ணவல நான் சும்மா விட முடியுமா மைனா? அது மட்டுமா, அன்னைக்கு போலீஸோட வந்து நின்னா. அவளை இப்படியே விட்டா நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழ விட மாட்டான் மைனா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணதான் நான் அவளை கடத்தினேன். அவ கையாலே எனக்கு அவளுக்கு சம்மதம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டா நீயும் நானும் நிம்மதியா வாழ முடியும்னு நம்பினேன். அதனாலதான் எழுதி வாங்கினேன். அவ தந்திரமா நடந்துகிட்ட மாதிரி நானும் தந்திரமா நடந்துகிட்டேன். இது தப்பா? உடனே அர்ச்சனா உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி நாடகம் ஆடிட்டாமா? அர்ச்சனாவை நீ நல்லவன் நினைச்சிடாத மைனா. இல்ல, எனக்கு உங்க 2 பேர் மேல நம்பிக்கை இல்ல. உங்ககிட்ட சொந்த வச்சுக்கிட்ட நாள்ல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு துண்ட முடுங்குற மாதிரி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. God, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. என் எதிர்கால வாழ்க்கை மேல இருந்த நம்பிக்கையை விட பயம் தான் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த கொந்தளிப்பான வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். God, வானத்துக்கு போக வேண்டிய சனியனை ஏணி வச்சு கீழே இறக்கி விட்டுட்டேனோன்னு தோணுது. மைனா, ஏன் மைனா இப்படி பேசுற? வாழ்க்கைனா இந்த இடையூறு இடிபாடு எல்லாம் இருக்கதான் செய்யும்.
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு மைனா. அமைதி அமைதி இனிமே என் வாழ்க்கையில அதுக்கு சாத்தியமே இல்ல மதன். சந்தோஷம் சுகம் எல்லாமே என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. நான் நிம்மதியா மறுபடியும் இருக்கணும்னா நீங்க என்னை விட்டு போயிடுங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.